அரசர்கள் சாப்பிடக்கூடிய அரிசி இது. ஒரு காலத்தில் ஏன் நான் கருப்பு கவனின்னு இதை கட்டிக்கிட்டே அழுகிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது அரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி. ஒரு காலத்தில் சாதாரண மனுஷர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தடைப்பட்ட அரிசி. அதை நான் இயற்கை முறையில் உரம் போடாமல் நானே விளைய வச்சு இப்போ அரிசியாக மாற்றிருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம இதை அனுப்ப போகிறோம். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, சுகர் ப்ரெஷர்லாம் போயிடும். வாரத்தில் 2 நாள் இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்தினா போதும். என்னவா, பொங்கல் செய்யலாம், இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், இதை மாவை அரைச்சி புட்டு செய்யலாம். இதெல்லாம் எப்படி செய்யணுன்ற காணொலி கூட நான் போட போகிறேன் இனிமே. ஏன்னா கருப்பு கவனி எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது. ஒரு 80 வகையான நோய்களை குணப்படுத்துகிறது. அதை சொல்லிக்கிட்டே போக முடியாது. என்னென்னு இதயம் சார்ந்த நோய்கள், கல்லீரல் சார்ந்த நோய்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய், அனைத்து வகையான கேன்சரை கூட இது குணமாக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். இப்படி எண்ணிலடங்காத ஒரு 80 வகையான நோய்களை குணமாக்குது. இதை ஒரு ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் கூகுள்லையோ யூடியூப்லையோ அடித்து பாருங்கள். கருப்பு கவனி அரிசியினுடைய நன்மை பயன்கள்னு எக்கச்சக்கமாக வரும். இந்த அரிசியை தான் நான் இப்போ நிறைய பேருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கலையா லிங்க், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். லிங்க் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகலைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. ஒரு லிங்க் வரும், அதன் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அனைவருக்கும் இந்த கருப்பு கவனி அரிசியை நம்ம அனுப்புகிறோம்.